Good morning students. Today we will see the current affairs analysis dated 6th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, what makes MSME most vulnerable to the COVID-19 situation. So MSME sectors தான் இப்போ ரொம்ப எக்கனாமிக் ப்ராப்ளத்தில் இருக்குது, டவுன் டவுனில் இருக்குதுன்னு சொல்லலாம். Because of the migrant workers, mainly அவங்க ஒர்க் பண்ணது எல்லாமே இந்த இன்ஃபார்மல் செக்டர்ஸ் அந்த எம்எஸ்எம்இ செக்டர்ஸில் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து லாக்டவுனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மெயின்லி சேலரி ப்ராப்ளம், ஸோ கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸுக்கு பே பண்ணுறது, இதில் எல்லாமே ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் தி ஹியூஜ் கேபிட்டல் பிக் கம்பெனிஸ் ஹேவ். ஸோ எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் இப்போ புதிய நார்ம்ஸ் வந்திருக்கு, இருந்தாலுமே இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. டெஃபினிஷன்ஸ் கேட்டகரியில் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் அப் டு ஸோ திஸ் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, அப் டு 25 lakh இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மைக்ரோ செக்டார்னு பேர். அது சர்வீசஸ் அப்படின்னா 10 lakh வரைக்கும். ஸோ தென் சுமால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 to 5 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டாருக்கு பேர் சுமால் எம்எஸ்எம்இன்னு பேர். தென் ஓவர் 10 lakh 2 crore வரைக்கும் சர்வீஸ் செக்டாருக்கு, தட் இஸ் சுமால் எம்எஸ்எம்இ. தென் மீடியம் கேட்டகரியில் ஓவர் 5 crore 10 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கு பேர் மீடியம் என்டர்பிரைசஸ்னு பேர். சர்வீஸ் செக்டாரில் ஓவர் 2 crore 5 crore. ஆனால் இன்றைக்கி தெர் இஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் சின்கா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், இன்னும் அது ப்ராப்பராக ஃபார்முலா அப்ரூவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் அக்செப்டட். ஆனால் இன்னும் ஃபார்முலாக அது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டு சேஞ்சஸ் பண்ணி இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை. தட்ஸ் வை ஸ்டில் இட் இஸ் பெண்டிங் ஒன். த ப்ரொபோஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் மேனுஃபேக்சரிங் கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் அதை வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படின்ற கேட்டகரியில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனால் ப்ரொபோஸ்ட் என்ன அப்படின்னா டேர்ன் ஓவர் கேட்டகரியில். ஸோ மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்னா ஆனுவல் டேர்ன் ஓவர் லெஸ் தேன் 5 crore கீழே இருந்துச்சு அப்படின்னா தட் என்டர்பிரைசஸ் வில் பி கன்சிடர்ஸ் மைக்ரோ. ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னா 5 crore 75 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்கக்கூடிய, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்மால். மீடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 crore வரைக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 6.34 crore எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது. அதில் ரூரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 51% சிச்சுவேட்டட் இன் த ரூரல், 49% ஆஃப் தம் சிச்சுவேட்டட் இன் தி அர்பன் ஏரியா. எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் 11 crore பீப்புள் வந்து எம்ப்ளாய்டு ஆகிருக்காங்க. அதில் 55% வந்து அர்பன் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ 99.5% வந்து மைக்ரோ கேட்டகரியில் வருது. மீதி தான் உங்களுக்கு மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ் கேட்டகரி, ரூரல் ஏரியாவுக்கு சொல்கிறாங்க. சோஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒர்க் பண்ணக்கூடியது 66% ஓன்ட் அந்த என்ன சொல்கிறது ஓபிசி கேட்டகரி, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் தென் ஷெட்யூல்ட் காஸ்ட் கேட்டகரியில் வருவாங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி கேட்டகரியில் ஓபிசி 49.7 அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் 4.1% அண்ட் தென் ஷெட்யூல்ட் காஸ்ட் வந்து 12.5%. ஜெண்டர் ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 80% ஓன்ட் பை தி மேல், employees largely also from the male and then 20% from the female category. Geographical distribution of 5 states, main 5 states, that is Uttar Pradesh, West Bengal, Tamil Nadu, Maharashtra, Karnataka, Bihar, Andhra Pradesh வந்து 50% of the MSMEs இந்த 5 ஸ்டேட்ஸில் தான் இருக்குது அப்படின்றாங்க. தென் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஸோ கிரெடிட்டர்ஸ் ப்ராப்பரான ஒரு லோன் பேக்கப் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கும் பட் வெரி லெஸ். ரெஜிஸ்ட்ரேஷனில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் இன்றைக்கி அன்ரெஜிஸ்டர்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து கிரெடிட் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டதுன்னா கொஸ்டின் மார்க் இன்றைக்கி. அதே மாதிரி நமக்கு டேக்ஸ் நார்ம்ஸ் வந்து ரொம்ப டஃப், என்ன சொல்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர் கம்பேரிங் டு த ஃபார்மல். ஜிஎஸ்டி வந்து த்ரெஷ்ஹோல்டு வந்து லிமிட் வந்து ரொம்ப இருக்குது. அதே மாதிரி லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் பஃபர். ஸோ லோன் கிடைக்கிறதுல கிரெடிட் கிடைக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமாக சொல்லப்படுது. பேட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ரீபேமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்க்கணும். அண்ட் தென் கோவிட்-19 சுச்சுவேஷனில் இப்போ ஜாப் லாஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை,
MSME செக்டார்ஸால் அவங்களால பே பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த கேபிட்டல் லைக் லெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் தி கன்ஸ்ட்ரைன்மெண்ட்ஸ் இன் தி கேபிட்டல். ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால பே பண்ண முடியாது. ஸோ பீப்புள் ஆர் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் அந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் இப்போ சொந்த ஊர்களுக்கு போய்ட்டுருக்காங்க. அவங்க இனி ரிட்டர்ன் ஆவாங்களா? ஸோ ஜாபுக்கு வந்து லைக் லேபர்ஸ் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிக்கப்படுது. ஸோ ஃப்யூச்சரில் தென் வாட் கேன் பி டன் அப்படின்னா ஆர்பிஐ வந்து இவங்களுக்கு MSME செக்டருக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஜிஎஸ்டியில் தள்ளுபடிகள் கொடுக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணணும். கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அதிகமாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த அர்ஜென்ட் அட்டென்ஷன்ஸ் கவர்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ MSME செக்டர் ரீகெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. செகண்ட் நியூஸ் வந்து லாங் மார்ச் 5B ராக்கெட் பை சைனா. ஸோ இதான் அந்த 5B ராக்கெட் கிட்டத்தட்ட 57 மீட்டர்ஸ் லாங் இது. ஸோ அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் சதர்ன் ஐலண்ட் ஆஃப் ஹைனியன் அப்படின்ற அந்த ஏரியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 849 டன்ஸ் இதோட மொத்த வெயிட். இது வந்து சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கு. ப்ளஸ் லைக் ஒரு ப்ரோட்டோடைப் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் ஆல்சோ ட்ரைங் டு மேக் இட்ஸ் ஓன் லைக் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஆனால் சைனா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அதை லைக் பண்ணிகிட்ருக்காங்க. டியாங்காங் அப்படின்னு பேர். இந்த இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா தெரியும்ல, லோ எர்த் ஆர்பிட். அந்த லோ எர்த் ஆர்பிட்டில் லைக் பூமியிலேருந்து ஸோ 2000 கிலோமீட்டர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் லோ எர்த் ஆர்பிட்டில் லைக் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான வேலைகளை தான் லைக் இவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து 5 கண்ட்ரிஸ் மூலமாக அதை அமைச்சிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லைக் பார்ட்டிசிபேஷன் அதில் இருக்குது. தென் சைனா இஸ் ட்ரைங் டு டூ த ஓன். அதை அவங்க 2020 ஆரம்பித்து 22 அந்த தியாங்காங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அவங்க தனியான ஸ்பேஸ் ஸ்டேஷனை பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. லைக் அன்மேன் ப்ரோட்டோடைப் ஸ்பேஸ் ஷிப் அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னால் தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1998 லைக் லான்ச் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 92 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எர்த்தை ரொட்டேட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டுருக்கோம். 50.5 ஆர்பிட்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு எர்த்தை ஃபுல்லாக சுற்றுறது. ஸோ நாசா, ராஸ்காஸ்மோஸ், ரஷ்யாவோட ஸ்பேஸ் ரிசர்ச், அப்புறம் ஜாக்ஸா ஜப்பானோடது, ESA வந்து யூரோப்போடது, CSA கனடாவோடது, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த ரிசர்ச் பண்ணோன்னா மைக்ரோ கிராவிட்டியில் ஹியூமன்ஸோட பயாலஜி எப்படி இருக்குது. எப்போவுமே இங்கே வந்து சயின்டிஸ்ட் இருப்பாங்க கண்டினியூஸாக. 2030 வரைக்கும் தே ஆர் கோயிங் டு கண்டினியூ தி ஸ்பேஸ் ஸ்டேஷன். பயாலஜி சேஞ்சஸ் எப்படி இருக்கும், ஹியூமன் பயாலஜி எப்படி இருக்கும், அங்கே லைக் சில தாவரங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அது எப்படி அங்கே வளருது, சர்வே பண்ண முடியுமா அப்படின்றது. ஸோ மைக்ரோ கிராவிட்டியை பற்றி ஸ்டடி பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் தேர்ட் வந்து வந்தே பாரத் அண்ட் சமுத்திர சேது மிஷன். இது நேம் மட்டும் போதும். வந்தே பாரத் மிஷனை பொறுத்த வரைக்கும் சமுத்திர சேது மிஷன், இந்த 2 மிஷனுமே வந்து இப்போ அப்ராடில் இந்தியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க இல்லையா, அரப் கண்ட்ரீஸில் எல்லாமே. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 15,000 பீப்புளை வந்து ரீபேட்ரியேட் பண்ணுறது. ஸோ அவங்கள திருப்பி கூட்டு வர்றதுக்கான வேலைகளை தான் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. வந்தே பாரத் அப்படின்றது 64 ஃப்ளைட்ஸ் மூலமாக May 7 ஃப்ரம் டுடே இட் செல்ஃப். ஸோ May 7 May 13 வரைக்கும் 50,000 இந்தியன் நேஷ்னல்ஸ் ஹூ ஆர் ஸ்டாண்டர்ட் ஒர்க். அங்கே நார்மலாக இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டாண்டர்டாக ஜாப் இல்லாமல் இருக்கிறவங்கள அவங்க திருப்பி கொண்டு வரதுக்கான வேலைகளை 1990க்கு அப்புறம் பண்ணக்கூடிய செகண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லப்படுது. 1990க்கு அப்புறம் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ரேஷன். அதேமாதிரி ஆப்ரேஷன் சமுத்திர சேத்து வந்து இது வந்து ஏர் மூலமாக பண்ணுறாங்க. சமுத்திர சேத்து வந்து மால்தீவ்ஸ் கண்ட்ரீஸில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்து கொண்டு வர்றதுக்காக நம்ம நாடுலேருந்து 2 ஷிப், இந்தியன் நேவல் ஷிப் வந்து அங்கே போயிருக்கு. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 1000 பீப்புள்ஸ் வந்து எவாக்குவேட் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். INS ஜலஷா அப்புறம் மகர் அப்படின்ற இந்த 2 ஷிப்லேயுமே 8th அப்புறம் 10th நினைக்கிறேன் செகண்ட் ஃபேஸ். ஸோ 2 வாட்டியாக அவங்க வந்து கூப்பிட்டு வர போகிறாங்க. தட்ஸ் வை திஸ் 2 நேம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதில் வேணால் தென் ஃபோர்த் நியூஸ் வந்து 15th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து 15th ஃபவுண்டேஷன் டே வெபினாரில் கொண்டாடிருக்காங்க. ஸோ
ஸோ அந்த வெபினார் ஸோ அது வந்து லைக் டிஸ்பிளே பண்ணும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அச்சீவ்மெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் மெயினாக சுப்ரா, இர்பா, அப்புறம் நிதி, ஷாதி, மனக் அப்படின்ற ஸ்கீம்ஸை மெயினாக சொல்லியிருக்கேன். இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். சுப்ரா அப்படின்றது த சயின்டிஃபிக் அண்ட் யூஸ்ஃபுல் ப்ரொஃபண்ட் ரிசர்ச் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங்கில் கண்டுபிடிப்புகளுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இர்பா, IRHPA, the intensification of research high priority areas. ஸோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டிங் போர்டு. ஸோ சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு போர்டு தான் இது கீழே இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டு ஹை ப்ரையாரிட்டிஸ் ஏரியாவில் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அதில் அட்வான்சஸ் சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்புறம் நிதின்றது நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் டெவலப்பிங் அண்ட் ஹார்னஸிங் இனோவேஷன்ஸ். ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப்ஸை உருவாக்குறது. ஸோ அவங்களுக்கு இன்குபேட்டர்ஸ் கொடுக்குறது. 5 இயர்ஸுக்கு வந்து அவங்க ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கும் சரி, அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கும் சரி, அவங்களுக்கு ஃபண்டிங் அண்ட் இனோவேஷன் அந்த லேப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண, இன்குபேட்டர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான். மனக் அப்படின்றது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் 10 lakh ஆனுவலி 10 lakh ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே அந்த ரிசர்ச் அந்த சயின்டிஃபிக்கல் இனோவேஷனை பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் உருவாக்குறது, ப்ளஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய யங் சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை கண்டுபிடிச்சி அவங்கள ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஆண்ட்ரப்ரனர்ஸாக இனோவேட்டர்ஸாக கொண்டு வர்றதுக்கான வேலைகள் தான் அது பண்ணுறது மனக் அப்படின்றது. ஷாதி அப்படின்றது சொஃபிஸ்டிகேட்டட் அனாலிட்டிக்கல் டெக்னிக்கல் ஹெல்ப் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ MSME செக்டார் இது மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கும். அவங்களால பெரிய பெரிய இன்குபேட்டர்ஸ் அமைக்க முடியாது ரிசர்ச். ஸோ அதுக்கு கோடிக்கணக்கில் செலவாகும். ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிஸுக்கு அவங்க இன்குபேட்டர்ஸையும் ரிசர்ச் அகாடமிஸ் லேப்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் இந்த ஷாதி ஸ்கீமை பொறுத்தவரை. அதுக்கு இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களில் யூனிவர்சிட்டிஸில், சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாமே. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 3rd May 1971 உருவாக்கப்படுது. நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் USAவோட மாடலில். ஸோ அதுக்கு நிறைய சயின்டிஃபிக்கல் அனாலிசிஸ் உருவாக்குறது, காலேஜஸ் உருவாக்குறது, PhD ஹோல்டர்ஸ், போஸ்ட் டாக்டரேட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் அதிகப்படுத்துறதுக்காக இது உருவாக்கப்படுது. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அப்புறம் 5th நியூஸ் வந்து கரன்சி சேஞ்ச் இன் ஈரான். இப்போ ரியால் தான் அங்கே மெயின் கரன்சியாக இருந்துச்சு. இப்போது யூஎஸோட சாங்ஷன்ஸ்னால அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால தோமன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, விச் ஈக்குவல்ஸ் டு 10,000 ரியால்ஸ். ஸோ தொமன்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். மெயினாக இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டில், இட் இஸ் நாட் ஃப்ளோட்டிங் ரேட். ரியால் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டில் அவங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கரன்சி ரேட் சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து தோமன் அப்படின்னு பேர். ஸோ ஃபிக்ஸட் ரேட்டில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அப்புறம் பேக்ரவுண்ட் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. யூஎஸ்டி இந்த P5+1 அந்த US ஈரான் டீலில் இருந்தவங்க வெளியில் வந்தாங்க இல்லையா, தட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் திஸ். தென் அதெல்லாம் ஏற்கனவே நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ கோ அண்ட் ரெஃபர் தி ஓல்ட் ஆர்டிகல்ஸ். தென் 6th நியூஸ் வந்து இந்தியன் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஓன் ஃபிளிட்சர் ஃபிளிட்சர் ப்ரைஸ். இது வந்து ஆக்சுவலாக ஜேர்னலிசத்துக்கு கொடுக்கப்படுற மெயினாக. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, லெட்டர்ஸ் எழுதுறது, பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியன் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஃபிளிட்சர் ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5 people ஃப்ரம் காஷ்மீர் ஏரியா. அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த லாக்டவுன்னா CAA லாக்டவுனால் என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய சஃபரிங்ஸ், டெரரிஸ்ட்னால், ஆர்மினால் என்னென்ன சஃபரிங்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஃபோட்டோ இட் எக்ஸ்பிளைன் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றப்போ அதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து ஜோசப் ஃபிளிட்சர் இந்த நியூஸ் பேப்பர் பப்ளிஷர், அவர் தான் இதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணார். அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி அந்த ஃபிளிட்சர் ப்ரைஸ் போர்டு வந்து இன்றைக்கி ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50,000 கேஷ் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க இயர்லி. பப்ளிக் சர்வீஸ் கேட்டகரியில் கொடுத்துட்ருக்காங்க. யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபிளிட்சர் ப்ரைஸ்ன்ற என்ன எதுக்குன்னு படிக்கணும். பட் அதர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸோ SSC, பேங்க், TNPC கேட்டகரியில் படிக்கிறவங்க தே ஹாவ் டு ஸ்டடி த நேம்ஸ் ஆஃப் 5 Indians. அது படிச்சுக்கோங்க. ஸோ
தென் 7th நியூஸை பொறுத்த வரைக்கும் யூனிசெஃப் லாஸ்ட் அட் ஹோம் ரிப்போர்ட். அவங்க வந்து இது ஏற்கனவே நான் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோ அண்ட் சி. கிட்டத்தட்ட நிறைய இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30 மில்லியன் பீப்புள் நியூ டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த 2019. நேச்சுரல் டிசாஸ்டர் ஒரு மிகப்பெரிய ரீசன்னு சொல்லப்படுது, 25 மில்லியன் பீப்புள். அது மாதிரி 8.5 மில்லியன் லைக் வயலன்ஸ்னால, கான்ஃப்ளிக்ட், மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய கலவரங்கள், இந்த வார்னால், தாக்குதல்னால லைக் மைக்ரேட் ஆகிருக்காங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அதில் 12 மில்லியன் வந்து சில்ட்ரன்னு சொல்லப்படுது 2019 கேட்டகரியில். 3.8 மில்லியன் காஸ்ட் பை தி கான்ஃப்ளிக்ட். அப்புறம் 8.2 வந்து டிசாஸ்டர். இதெல்லாம் பார்க்கும்போது நேச்சுரல் டிசாஸ்டர் கேட்டகரியில் மைக்ரேட் ஆனவங்க தான் அதிகம்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 மில்லியன் நியூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஈஸ்ட் ஏஷியா அந்த பசிபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனவங்க. இப்போ கோவிட்-19 சிச்சுவேஷனால் இன்னும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ மெயினாக இதில் அஃபெக்ட் ஆகக்கூடியது வல்னரபிள் வந்து சில்ட்ரன்ஸ் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லி. ஸோ லைக் ரொம்ப இன்டர்னல் டிஸ்பிளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால சைல்டு லேபர், சைல்டு மேரேஜ், டிராஃபிக்கிங் அதிகமாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. மெயினாக இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சப்சகாரன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில், சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2019 பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் டிசாஸ்டர் கான்ஃப்ளிக்டில் வந்து ஹை நம்பர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுக்கு அடுத்தபடியாக பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், சைனா கண்ட்ரிஸ் இருக்குன்றாங்க. இந்தியா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், சைனா 69% வந்து குளோபல் டிசாஸ்டர் இன்டியூஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ மெயினாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன் அண்ட் தென் லைக் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், சேஃப், ஹெல்த்தி அண்ட் லேர்னிங் ப்ரொடெக்ட். இப்போ கோவிட்-19 சிச்சுவேஷன் மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து சொந்த ஊர்களுக்கு வர்றது ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் சேஃப்டி ப்ரொவைட் பண்ணுறது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் பாதுகாக்கிறது, ஸோ சில்ட்ரன்ஸை வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸை வந்து பாதுகாக்கிறது. தீஸ் ஆர் தி திங்ஸ் ஹேவ் டு பி மேட். தென் 8th நியூஸை பொறுத்த வரைக்கும் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. ஸோ கோவிட்-19 சிச்சுவேஷன்ஸில் இன்றைக்கி லைஃப் வர்ஸ் லைவ்லிஹுட். அப்போது ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து பேசிக் இன்கம் வந்து பீப்புளுக்கு இல்லாததுனால, ஃபுட் செக்யூரிட்டி இல்லாததுனால பீப்புள்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் நவ். 2011 சென்சஸ் அடிப்படையில் 45 crore இன்டர்னல் மைக்ரன்ட்ஸ் இருக்காங்க. அதில் மோஸ்ட்லி இந்தியாவோட 37% பாப்புலேஷன் இஸ் இன் மைக்ரண்ட். 2011 சென்சஸ். ஸோ 10 years நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். 2021 தான் தெரியும். ஸோ இட் வில் கிராஸ் மோர் தேன் லைக் 60-80 crore அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இவங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் வந்து இட்ஸ் அ பெட்டர் ஸ்கீம்னு நம்ம சொல்லலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரேஷ்னலே என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வந்து இன்னொரு இடத்துல இருக்காங்க அப்படின்றப்போ ஸோ அவங்க வந்து ரேஷன்ஸ் கார்டுக்கு புதுசாக அப்ளை பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து அந்த ஊர்களில் கொடுக்க மாட்டாங்க, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வராது. அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ இது வந்து ஸ்டார்வேஷன் அதிகப்படுத்தும், அவங்களோட ஸ்பெண்டிங் அதிகப்படுத்தும், அவங்க வந்து லைக் எக்கனாமிக்கலி பேர்டனாக மாறுவாங்க. அப்போ அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து ஹங்கரில் போவாங்க, மேல்நியூட்ரிஷனில் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ தே கான்ட் பிளான் ஃபார் தேர் லைவ்லிஹுட். ஸோ இதெல்லாம் ஒரு மெயின் வந்து ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டிக்கு இது வந்து மிகப்பெரிய தடையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஃபெசிலிட்டி இட் வில் ஹெல்ப் த மைக்ரண்ட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இன்டர்ஆப்ரபிலிட்டி. ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் டெல்லி போகிறாங்க, இல்லைன்னா வெஸ்ட் பெங்கால் போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் அந்த ஸ்டேட்டில் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு போர்ட்டபிலிட்டி இருக்குது அப்படின்னா நோ நீட் டு அப்ளை ஃபார் நியூ ஒன், இதே யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் யூனிவர்சல் ஆக்சஸ் டு பிடிஎஸ் ஃபுட் கிரெயின்ஸ், எங்கே போனாலுமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபுட் கிரெயின். எம்பவரிங் த கன்சியூமர்ஸ். இப்போ ஒரு ஷாப்ஸில் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்பில் அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, வேணுக்குன்னே பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஷாப்புக்கு அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும், அந்த ஷாப்புக்கு போகணுன்னு கிடையாது. அப்புறம் சோஷியல் காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் ஏதாவது ஊர்கள் இருக்குது அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் இன்னொரு ஃபேர் ப்ரைஸ் ஷாப்பில் போய்ட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ இது வந்து குளோபல் ஹங்கர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி இந்தியா வந்து 102வது லைக் 102 பிளேஸில் இருக்குது 117 கண்ட்ரீஸில். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆதார் கார்டு பேஸ்ட் பிடிஎஸ் சிஸ்டம் டிஜிட்டல் பேஸில் வரும்போது ஆதார் கார்டு நிறைய பேர்கிட்ட நம்ம நாட்டில் கிடையாது, ட்ரைபல் பீப்புள் எல்லாமே. ஸோ அப்போ அவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க, அவங்க வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பயங்கரமாக லைக் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ மைக்ரண்ட் லேபர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸில் இருக்கிறவங்க, லைக் குவாரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களோட கைரேகைகளெல்லாம் லைக் அவங்களோட ஒர்க்கிங் ஹார்ட்னஸ்னால அவங்க கைரேகைகளெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேட்ச் ஆகாது. அது ஜார்க்கண்டில் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஒரு சைல்டு வந்து இறந்து போச்சு இல்லையா. ஸோ லைக் இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரக்கூடாது. ஸோ எக்ஸ்க்ளூஷன் எரர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லாஜிஸ்டிக்கல் இஷ்யூ மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும், இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பிடிஎஸ் லைக் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்பில் இப்போ எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேருக்கு இந்த ஃபேமிலி கேட்டகரியில் இருக்குது, எத்தனை பேருக்கு எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்றது அந்த லைக் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸோட கண்ட்ரோலருக்கு தெரியும், ஹெட்டுக்கு தெரியும். ஆனால் லைக் போர்ட்டபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா எப்போ டிமாண்ட் இருக்கும், எப்போ வந்து எந்த இடத்துல அதிகமான ஃபுட் கிரெயின்ஸ் தேவை இருக்கும், எந்த இடத்துல கம்மியாக தேவை இருக்கும்ன்றது லேக் ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ இன்றைக்கி ப்ராப்பரான டேட்டா இருக்கும். ஸோ பீப்புள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. ஆனால் ஒன் ரேஷன் கார்டு வரும், போர்ட்டபிலிட்டி வரும்போது ப்ராப்பரான டேட்டா இருக்காது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்கள போய் அவங்களோட நீட்ஸை கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப்ஸ் டேக்கன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு வந்து பிளாட்ஃபார்ம் மூலமாக அலோவ் பண்ணுறது. ஸோ அப்புறம் சோஷியல் ஆடிட்டிங் அலோவ் பண்ணுறது. அதே மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் இன்டெகிரேட்டட் ஸ்கீமே இதே மாதிரி கொண்டு வர்றது, போர்ட்டபிலிட்டி கொண்டு வர்றது. ஸோ மிட் டே மீல் ஸ்கீம், இம்யூனைசேஷன், ஹெல்த் கேர் ஸ்கீம், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு அப்படின்னா இட் வில் பிகம் அ சக்ஸஸ். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு சில நெகட்டிவ்ஸை தவிர இட்ஸ் அ சக்ஸஸ் ஸ்கீம். ஸோ மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு நார்மல் பீப்புளுக்கு இருக்கோ பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு நிறைய பேர் பெனிஃபிட் ஆகும். இது அதுக்கப்புறம் பிடிஎஸ் சிஸ்டம் வந்து இன்றைக்கி நிறைய கரப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு கொண்டு வரதுக்கு பதிலாக பிரேசில் கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 100 rupees வந்து கவர்மெண்ட் வந்து லைக் ஒரு மந்த்துக்கு வந்து லைக் ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சப்சிடைசேஷன். இப்போது நீங்கள் 100 rupees கொடுத்து ஃபுட் வாங்குறீங்க அப்படின்னா அது மார்க்கெட்டில் வந்து ஒரு 200 இருக்குது அப்படின்னா அந்த 200க்கான கூப்பனை கொடுத்துருவாங்க. யூ கேன் கோ அண்ட் டைரக்ட்லி பர்ச்சேஸ் ஃப்ரம் தி கிரானா ஷாப்ஸ். ஸோ மளிகை கடையில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நிறைய இடங்களில். ஸோ இது சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இதுலேயும் இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கி டாஸ்மாக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கூப்பன்ஸ் வந்து விற்கப்படலாம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட், லைக் வல்னரபிள் செக்ஷன் வந்து உமனாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ட்ராபேக்ஸில் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்றில் லைக் நெகட்டிவ்ஸ் எல்லாம் மாற்றி இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. தென் pathways to design a resilient economy. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய COVID-19 அஃபெக்டடாக இருக்கக்கூடிய எக்கானமியை ரீபேக் கொண்டு வர்றதுக்கு, இல்லைன்னா பவுன்ஸ் பேக் ஆக்குறதுக்கு 7 recommendations இந்த ஆர்டிக்கிளில் இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அந்த 7 recommendations we have to see. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஜிடிபி தான் க்ரோத்தோட மெஷர்மெண்ட்டாக இருக்குது ஒரு கண்ட்ரி வளர்கிறதுக்கு. ஆனால் சொசைட்டி வளருதா, இல்லை சோஷியல் கண்டிஷன் ஆஃப் த பீப்புள், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் வளருதா, ஹியூமன் இண்டெக்ஸ் வந்து வளருதா, இல்லைனா என்ன சொல்கிறது, அவங்களோட எஜுகேஷன், ஹெல்த், அவங்களோட தேவைகள், சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹை ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த டைம் டு ரீதிங்க் அபவுட் த ஜிடிபி கால்குலேஷன் ஒன்லி எக்கனாமிக் பேஸில் இருக்காமல் இது வந்து நோபல் லெவரேட்ஸ் வந்து அமர்த்தியா சென்னாக இருக்கட்டும், அபிஜித் முகர்ஜியாக இருக்கட்டும், ஜோசப் ஸ்கிலிட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் எஸ்தர் டுஃப்ளோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜிடிபி கால்குலேஷன் இஸ் அ ஃபால்ஸ் ஒன். எக்கனாமிக் பேஸ்டாக இருக்குது, சோஷியல் பேஸ்டு இல்லை. ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணப்படணும். அப்புறம் ஓப்பனிங் த பவுண்ட்ரிஸ் இஸ் ஆல்வேஸ் நாட் குட். ஸோ குளோபலைசேஷன் கான்செப்டில் இன்றைக்கி ஃப்யூச்சரில் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பவுண்ட்ரிக்குள்ளாடி இருக்கும். எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் ட்ரெயின் இருக்கும். ஸோ WTO இன்றைக்கி அதுக்கு தான் ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பன் பார்டர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் COVID-19 சிச்சுவேஷன்ஸ் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா ஓப்பன் பார்டர்ஸ் இஸ் நாட் குட், சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் குட். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகும்போது பார்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த லைக் செகண்ட் இதில் சொல்கிறாங்க. அப்புறம் ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வருது, கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கணும். இப்போது கார்ப்பரேட் கம்பெனிஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா கார்ப்பரேட்டர்ஸ் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க இதில். ஸோ அவங்களுக்கு பெயில் அவுட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு. அப்போ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து பீப்புளுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா ஸோ அது ப்ராப்ளமில் இருக்குது. இப்போ 15 lakh crore வந்து இல்லைன்னா 20 lakh crore வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்குது அப்படின்றப்போ அதில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸுக்கு வந்து பெயில் அவுட் பண்ணுறாங்க, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க
போகிறாங்க அப்படின்னா ஸோ பீப்புளுக்கு பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட் இஸ் அ ப்ராப்ளம் நவ். தென் ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் பை மார்க்கெட்டைசேஷன்ஸ். இன்றைக்கி லைக் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே ட்ரான்சாக்ஷன் மேட் பை தி மணி. இன்றைக்கி மணி இல்லை அப்படின்றப்போ ஸோ ஹவு தே கேன் டூ ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ அது மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மார்க்கெட்டைசேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மணி வந்துனால இன்இக்வாலிட்டி. ஸோ யாருக்கிட்ட அதிகமான பணம் இருக்கும் அவங்களால தான் பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கும். பணம் இல்லாத இருக்கிறவங்கள்ட்ட பர்ச்சேசிங் பவர் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்இக்வாலிட்டி இன் வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃபோக்கஸ் ஆன் சிட்டிசன் வெல்ஃபேர் நாட் கன்சியூமர் வெல்ஃபேர். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், பீப்புளுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போய் சேர்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம பண்ணக்கூடிய கன்சியூமர் வெல்ஃபேர் கேட்டகரியில். ஸோ அவங்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறது, ஸோ எல்லாமே கன்சியூமர் பேஸ்டு. சப்சிடின்னு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, எல்லாமே கன்சியூமர் பேஸ்டு தான். சிட்டிசன்ஸ் பேஸ்டாக, சிட்டிசன் வெல்ஃபேர் பேஸ்டாக இல்லை. ஸோ அவங்களோட ஜஸ்டிஸ், அவங்களோட டிக்னிட்டி, அவங்களோட சொசைட்டியல் ஹார்மோனி, இதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படணும். அப்புறம் காம்படிஷன் வெர்ஸ் கொலாபரேஷன்ஸ். காம்படிஷன்ஸ் இன்றைக்கி அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், சைனா வெர்ஸ் அமெரிக்கா, சைனா வெர்ஸ் லைக் ரஷ்யா வெர்ஸ் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் அதிகமாகிறதுனால ப்ரெடேட்டர் கேட்டகரியில் போவோம். ஹியூமனிட்டி வந்து மொத்தத்தில் போயிடுது, ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் வந்து போயிடுது. ஸோ இதை மாற்றிட்டு லைக் எல்லாருக்குமான லைக் கொலாபரேட்டிவ் சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் எல்லா கவர்மெண்ட்டும் வந்து கோவிட்-19 சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து மெடிசின்ஸை வந்து மற்ற நாடுகள்லேருந்து அடித்து பிடிச்சி வாங்கி லைக் அவங்க சேவ் பண்ணிக்கிட்டாங்க, லைக் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட லைக் கண்ட்ரி பீப்புளை மட்டும் சேஃப்கார்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொலாபரேஷனாக சேர்ந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இன்றைக்கி வேக்சின் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தே வில் நாட் டூ, ஈவன் சைனா வில் நாட் ஹெல்ப். சரியா? ஸோ இது வந்து இருக்குது. ஸோ அது கொலாபரேஷனுக்கு மாறணும் அப்படின்றது தான். ஸோ சைனா ஹேவ் டு பே எனிவே. தென் பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி லைக் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கேட்டகரியில் நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட மெடிசின்ஸ் வந்து ரொம்ப ஹை ரேட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கம்பெனி லைக் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக ஓனர்ஸ் கிட்ட தான் அதிகமான பவர்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பில் நம்ம எம்எஸ்எம்இ செக்டரில் நம்ம இன்குபேட்டர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொவைட், எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ண எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய சில ரிசர்ச் மூலமாக கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கில் கவர்மெண்ட்டோட அசிஸ்டன்ஸோட கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க பேரில் அவங்க வந்து ஐபி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கிது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அது கம்மியான ரேட்டுக்கு மக்களுக்கு போய் சேர்றதில்ல, இல்லைனா டவுன் ரோடன் பீப்புளுக்கு அது போய் சேர்றதில்ல. ஸோ பப்ளிக் ஓனர்ஷிப் ஆன் டெக்னாலஜிஸ் அதிகமாகணும் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டகரியை தவிர. ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ கோவிட்-19 சுச்சுவேஷன் இந்த மாதிரியான க்ரைசிஸ் வரும்போது நம்ம உலக நாடுகள் வந்து பெரிய அளவில் பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியும். கோஆர்டினேஷன் அமாங் த எக்ஸ்போர்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சொன்ன கொலாபரேஷன், ஃபோக்கஸ் ஆன் இனோவேஷன் கேட்டகரியில் போகணும் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.